அடியில அழகாவும் பிரம்மாண்டமாவும் நம்ம இன்னைக்கு கட்டியிருக்க இந்த மாலை தான் வெட்டி வேறு ஆண்டாள் மாலைன்னு சொல்லலாம், தோமாலைன்னு சொல்லலாம். அது என்னங்க தோமாலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ஆமாங்க. ஆண்டாள் மாலை, தோமாலை அப்படின்றது ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து 3 அடி மாலை. இந்த சைடு 3 அடி வந்துரும். இந்த சைடும் 3 அடி வந்துரும். 2 சைடும் சேர்ந்தா அப்ப 6 அடி தானங்க. என்னங்க நீங்க 3 அடி ஆண்டாள் மாலை டைப்புங்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது ஆமாங்க. 3 அடிங்கிறது ஒரு செட்டு. ஒரு செட்டு அப்படின்றபோது இந்த மாதிரி உங்களுக்கு 2 சிங்கிள் பீசஸ் வந்துரும். இந்த சைடு ஒரு பீஸ் வந்துரும். இந்த சைடு ஒரு பீஸ் வந்துரும். பெரிய பெரிய சுவாமி சிலைக்கும் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். கூடவே நம்ம பெரிய பெரிய சுவாமி படத்துக்கும் இந்த மாதிரி நீங்க இந்த சைடு ஒரு பீஸ், இந்த சைடு ஒரு பீஸ் போட்டுக்கலாங்க. நிலவாசலுக்குமே ரொம்ப பெருசாலாம் வேணாம். ஷார்ட்டா எனக்கு இந்த மாதிரி போட்டா கூட போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சைடு ஒரு பீஸ், இந்த சைடு ஒரு பீஸ் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்ற போது ரொம்பவே அழகாவும், பிரம்மாண்டமாவும் இருக்குங்க. இந்த வெட்டிவேர் மாலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3 அடியில நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுத்தது. அவங்க ஆசைப்பட்ட கலர் வந்து ரெட் கலர் கூடவே கோல்டன் ஜெரி கிரீன் கலர். சென்டர்ல வந்து கோல்டன் ஜெரி இருக்கணும். மேலயும் கீழயும் எனக்கு வந்துட்டு ரெட் கிரீன் இருக்கணும்னாங்க. அவங்க கேட்ட மாதிரி கிரீன் கலர் கோல்டன் ஜெரி ரெட் வச்சு கட்டி குடுத்துருக்கோம். 3 அடி மாலைங்க. கீழ வந்து பீட்ஸ் ஒர்க்லயுமே வந்து வெட்டிவேர் ஆலைய அழகா ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த 3 அடி வெட்டிவேர் மாலை ஆண்டாள் மாலை டைப்னு சொல்லலாம், தோமாலை டைப்னு சொல்லலாம். நாங்க நம்ம பழனியில இருந்துட்டு இந்த மாதிரியான வெட்டிவேர் மாலைகள் எல்லாம் கஸ்டமைஸ்டு வெட்டிவேர் மாலைகள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் ஆகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சைஸும் நீங்க ஆசைப்படக்கூடிய கலர் காம்பினேஷனையும் நாங்க உங்களுக்காக கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நாங்க நம்ம பழனி மயூரா அர்பிட்ஸ்ல இருந்து, அதாவது நம்ம பழனியில இருந்து வெட்டிவேர் மாலைகளை கட்டி கொடுக்கும் போது எங்க கிட்ட மாலை வாங்குற கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திட்ட 4 வகையான பொருட்கள் வந்து காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்குறோங்க. காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 1 வந்துட்டு பிளனி ஆண்டவரோட விபூதி பிரசாதம். காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 2 வந்துட்டு வாசனை சந்தனம். காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 3 வந்துட்டு பூஜா பன்னீர் பாட்டில். காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 4 வந்துட்டு தீர்த்த பொடின்னு சொல்லலாம், கலச பொடின்னு சொல்லலாங்க. அந்த தீர்த்த பொடி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். திட்ட 7 வகையான பொருட்கள் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, கிராம்பு, வெட்டிவேறு, பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ இந்த மாதிரி 7 வகையான பொருட்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொடி தான் தீர்த்த பொடின்னு சொல்லலாம், கலச பொடின்னு சொல்லலாம். அது என்னங்க தீர்த்த பொடிங்கிறீங்க, கலச பொடிங்கிறீங்க, அது எப்படிங்க யூஸ் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை சொல்றேங்க. தீர்த்த பொடிங்கிறது வந்துட்டு நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கும் போது பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வைப்போம் இல்லைங்களா? அந்த தண்ணியில நம்ம கொஞ்சமா துளசி, ஒரே ஒரு துளசி தலை போட்டு வைப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு புஷ்பம் போடுவோம் இல்லைங்களா? புஷ்பம் பதிலா மேக்சிமம், அதாவது பூக்கள் பதிலா மேக்சிமம் துளசி கூடவே இந்த தீர்த்தப்பொடி ஒரு சிட்டிகை போட்டுட்டீங்க அப்படின்னா சுவாமிக்கு நம்ம வைக்கக்கூடிய பிரசாதம் வந்துட்டு பூர்த்தி ஆகுங்க. பெரிய பெரிய பெருமாள் கோயில் ஆகட்டும், சின்ன பெருமாள் கோயில் ஆகட்டும், பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னாலே நமக்கு தீர்த்தம் கண்டிப்பா குடுக்குவாங்க இல்லைங்களா? அந்த தீர்த்தம் குடிக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கும். அந்த தீர்த்த பொடி வந்து ரெடி பண்றது எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான 7 வகையான பொருட்கள் போட்டுதான் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்ல சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிற இடத்துல பக்கத்திலேயே ஒரு சின்னதா ஒரு பஞ்ச பாத்திரத்துல நம்ம தண்ணி வைப்போம் இல்லைங்களா? அதாவது ஒரு சின்ன செம்பு டம்ளர்ல தண்ணி வைப்போம் இல்லைங்களா? அந்த செம்பு டம்ளர் தண்ணியில ஒரே ஒரு சிட்டிகை இந்த தீர்த்தப்பொடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா, நம்ம வைக்கிற பிரசாதம் வந்து பூர்த்தி ஆகும். கூடவே நம்மளோட பூஜை அறையும் அந்த தண்ணியில இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்போட ஸ்மெல் வந்துட்டு நம்மளோட பூஜை அறையை தெய்வீக ஆகர்ஷண சக்தி ஈர்த்து கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா எங்க வீட்ல ஒரு கலசத்துல நாங்க தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளர இந்த மாதிரியான கலச பொடி போட்டுட்டு கூடவே 2 கோல்டு, ஒரு கோல்டு காயின், ஒரு வெள்ளி காயின் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற 5 ருபீஸ் காயின் கூடவே வந்துட்டு எலுமிச்சப்பழம்லாம் போட்டுட்டு அந்த கலசத்துக்குள்ளார அப்புறமா தேங்காய் வச்சு 5 வகையான வெத்தலை, அதாவது 5 வெத்தலை அப்படி இல்லைன்னா மா இலை வச்சு கலசம் ஜோடிக்குவாங்க. அந்த தேங்காய் மேல மஞ்சள் குங்குமம் இட்டு சாமி வணங்குவாங்க. இன்னும் சில பேர் வந்து மாசத்துல ஒரு நாள் கலசம் வச்சு கும்பிடுவாங்க. இன்னும் சில பேர் வந்து வரலட்சுமி பூஜை அப்போ கலசம் வச்சு கும்பிடுவாங்க. அப்படி கலசம் வந்து ஜோடிக்கும் போது கலசத்துக்குள்ள மெயினா போட வேண்டிய பொருட்கள் ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, குங்குமப்பூ, கூடவே வந்துட்டு வெட்டி வேறு, பச்சை கற்பூரம். இந்த 7 வகையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 7 வகையான பொருட்களும் சேர்ந்து நம்ம கொடுக்கறது தான் இந்த கலசப்பொடி. இந்த ஒரு பொடியை நீங்க கலசப்பொடியாவும் பயன்படுத்திக்கலாம், தீர்த்த பொடியாவும் பயன்படுத்திக்கலாங்க. லக்ஷ்மி ஆகாஷ்னு அருள் ஈர்த்து கொடுக்கும். கூடவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். குலதெய்வத்தோட அருள் ஈட்டு கொடுக்கறதுக்கும் இந்த எல்லா வகையான வாசனை பொருட்களும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்க நுணுக்கமா பார்த்து
நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் சரி, ரொம்பவே பிடித்த பொருள். அதாவது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த பொருள் இல்லைங்களா வெட்டி வேறு. லக்ஷ்மிக்கு வாசனை நிறைந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்தையும் நாங்க வந்து நம்ம பிள்ளனி மயூரா ஆர்பிட்ஸ்ல ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்பவே நுணுக்கமான முறையில கையாண்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுத்தா ரொம்பவே பயனுள்ளதா இருக்குமே அப்படின்றதுக்காக ஒரு ஒரு விஷயமும் ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கலசப்பொடி பயன்படுத்தி நீங்க நிலவாசல 2 சைடும் மஞ்சள் குங்குமம் இடுவோம் இல்லைங்களா? அந்த மஞ்சள் குங்குமத்துல கொஞ்சமா இந்த கலசப்பொடி மிக்ஸ் பண்ணி நீங்க இட்டீங்க அப்படின்னா வாசனை ரொம்பவே நிறைவா இருக்குங்க. சுவாமி படத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கூட இந்த கலசப்பொடியை கொஞ்சமா மஞ்சளோ சந்தனத்திலயோ கலந்து நீங்க சுவாமி படத்துக்கு வைக்கலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு சுவாமி படம் துடைக்கும் போது தண்ணீர் பன்னீர் கலந்து துடைப்போம்க்கா. ஆனா உங்களோட கலசப்பொடி வந்ததுல இருந்து நான் தண்ணி கூடவே இந்த பொடி போட்டு சுவாமி படத்தை துடைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்னா ஒரு பொருள் கொடுப்பாங்க, 2 பொருள் கொடுப்பாங்க. நீங்க திட்ட 4 வகையான பொருட்கள் காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுத்தீங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இந்த கலச பொடிய வந்துட்டு நாங்க டீடாக்ஸ் வாட்டரா கூட பயன்படுத்தி குடிக்கிறோம்க்கா. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி தாங்க நாங்க நம்ம பள்ளியில இருந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமான முறையில இது இப்படி பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களோட ஆலோசனையோட கூடவே பெரிய பெரிய குருக்கள் ஐயர் அவங்களோட ஆலோசனையோடையும் அவங்களோட நம்ம மேல் பார்வையோட தான் இந்த கலசப்பொடி வந்து செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அது அவங்க இது கரெக்டா இருக்குமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நாங்க ப்ரொசீட் பண்ணி நம்ம பழனி மயூரா ஆர்பிட்ஸ்ல காம்ப்ளிமெண்டரி கிஃப்டாவே கொடுப்போம் அப்படின்றதுக்காக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில நாட்டு மருந்து பொருட்களும் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். அதுல பூஜா ஐட்டம்ஸ்ல தீர்த்த பொடி எப்பவுமே ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டா இருக்குங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம வெட்டிவேர் மாலைகள் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஏன் நம்ம காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்க கூடாது? நம்ம கொடுப்போம். வெவ்வேறு விதமான ஊர்ல இருந்து வெவ்வேறு விதமான கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பிளனி ஆண்டவரோட விபூதி பிரசாதமும் வாசனை சந்தனமும் கூடவே பூஜா பன்னீர் பாட்டில் இந்த மாதிரி கலச பொடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்க ஸ்டார்டிங்ல ஒரு 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 1 மந்த்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு இப்போ திட்ட நாங்க வந்துட்டு பகவான் நாட்டு மருந்து கடை வந்து திட்ட 8 இயர்ஸா இருக்கோம். 9th இயர்ஸ்ல வந்து நாங்க காலடி எடுத்து வைக்க போறோம். 9 வருஷமா இந்த நாட்டு மருந்து ஃபீல்டுல இருக்கோம். இந்த கலசப்பொடி இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க வெட்டிவேர் மாலை வந்து எப்போ சேல்ஸ்க்கு கொண்டு வந்தோமோ அப்போ ஒரு 1 மந்த் மட்டும் தான் கலசப்பொடி காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்கல. அதுக்கப்புறத்துல இருந்தே நாங்க இந்த கலசப்பொடி வெட்டிவேர் மாலைகள் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே கம்பல்சரி கலசப்பொடி கொடுக்கலாம், பன்னீர் பாட்டில் கொடுக்கலாம், பூஜா சந்தனம் கொடுக்கலாம், பழனி ஆண்டவரோட சந்தனம் விபூதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோங்க. திட்ட 6 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு வெட்டிவேர் மாலைகள் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில சரி பூஜா ஸ்டோர்லயும் சரி நம்ம திட்ட 8 வருஷ அனுபவத்தோட தான் இந்த வெட்டிவேர் மாலைகள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வெட்டிவேர் மாலைகள் எல்லாமே ஒரிஜினலான வெட்டிவேருங்க. எந்த விதமான ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணாம நிறைய பேர் வந்துட்டு வெட்டிவேர்ல இருக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுறாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வெட்டிவேர் யூஸ் பண்றாங்க. ஆனா நாங்க அப்படி பண்ணவே மாட்டோங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெட்டிவேர் தான், ஒரிஜினல் வெட்டிவேர் தான். ஒரிஜினல் வெட்டிவேர் பயன்படுத்தி தான் நம்ம வெட்டிவேர் மாலைகள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வெட்டிவேர் மாலைகளுக்கு திட்ட 6 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க. அப்படியே இருக்கும் மனமும் குணமும். வெட்டிவேர் அப்படின்றது வெறும்னே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருள், அப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது, குலதெய்வத்தோட அருள் ஈர்த்து கொடுக்கும், திஷ்டி போக செய்யும், அப்படி இப்படின்னு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயமா வந்து சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா உண்மையான இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குங்க. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது எல்லா பொருளுமே வந்துட்டு ஒரு சில நேரங்கள் ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான் அதோட பன்மையும் தன்மையும் மாறாமல் இருக்கும். ஆனா வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் வெட்டி வேறு அப்படிங்கிறது மண்ணுக்கடியில அதாவது பூமிக்கடியில இருக்கக்கூடிய ஒரு வேறு. அந்த வேரை நம்ம பூமியை விட்டு தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வாசனை குறைஞ்சது ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் இருக்கலாம். ஆனா இந்த வேறு வந்துட்டு அதிசய வேறு, மிக சக்தி வாய்ந்த வேறு, சஞ்சீவினி வேருக்கு ஒப்பிட முடியாது. ஆனா அதுக்கு நிகரா ஓரளவுக்கு ஒப்பிட முடியும். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த வேருங்க இந்த வெட்டி வேறு. அதிசயம் அநேகமுற்ற இந்த வெட்டி வேறு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெட்டிவேரோட மனமும், குணமும் 6 வருஷம் கிட்ட ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. அப்படியே இருக்கும். அப்ப இது அதிசய வேரு தான் இல்லைங்களா? சுவாமிக்கு எதுக்காக இவ்ளோ புடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாசனை வருது, லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருள், அப்படிக்கு இப்படி நம்ம நெறைய விஷயங்கள் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருந்தாலும், எந்த அளவுக்கு மகிமை மிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறனால தான், இந்த வேருக்கு இது பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது, இந்த வேர யூஸ் பண்ணவங்களுக்கு புரியுங்க. யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். நம்ம கிட்ட வெட்டிவேர் மாலைகள் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு 4 வகையான பொருட்கள் காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் வந்துரும். கூடவே இந்த மாதிரி ஆண்டாள் மாலை டைப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான பூ மாலை டைப் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். வெட்டிவேர் மாலை வந்துட்டு வியாபார ஸ்தலத்துக்கும் போடும்போது வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். நம்ம வீட்ல வச்சு சுவாமி படத்துக்கு இந்த மாதிரி நீங்க சுவாமி படத்துக்கும் போட்டுக்கலாம். வீட்டு நிலவாசலுக்கு போட்டுக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வெட்டிவேர் மாலை கிஃப்ட் குடுக்கலாங்க. இந்த மாதிரி தான் வெட்டிவேர் மாலையோட ஸ்பெஷல் வந்து நெறைய இருக்கு. நாங்க ரீசென்ட்டா வந்துட்டு திருப்பதிக்கு ஒரு வெட்டிவேர் மாலை வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தோம். நான் நினைச்சேன் சுவாமிக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமிக்காகவே ஒரு மாலை வாங்கியிருந்தாங்க. கூடவே வந்துட்டு 60த் பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு அவங்க போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குமே வெட்டிவேர் மாலை வந்துட்டு அ கிஃப்ட்டா குடுத்திருந்தாங்க. அந்த பர்த்டே பார்ட்டில இவங்களுக்கு போய் இப்படி இந்த மாலைய அவங்க போட்டு விட்டிருந்தம்போது, அந்த ஃபோட்டோ பார்த்தோனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வெட்டிவேர் மாலை எங்களுக்கு இப்படி நீங்க கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் அந்த கஸ்டமர் ஷேர் பண்ணத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. வெட்டிவேர் மாலைகள சுவாமிக்கு பயன்படுத்துற மாதிரி, நம்ம கூட வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமா இருக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்களோட சுவாமி நம்ம முன்னோர்கள் அவங்கள சுவாமி படம் எப்படி நம்ம வீட்ல வச்சு வணங்குறோமோ, அதே மாதிரி அவங்களோட படமும் வச்சு வணங்குறோம் இல்லைங்களா? அவங்களோட படத்துக்கும் நீங்க வெட்டிவேர் மாலை போட்டு அழகு பார்க்கலாங்க. அவ்ளோ அழகாவும், நிறைவாவும் இருக்கும். சரி வாங்க, உங்கள்ல யாருக்காவது வெட்டிவேர் மாலை வேணும்? இவ்ளோ விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த மாலை வாங்கணும்னு எங்களுக்கும் தோணுது. ஆனா என்ன சைஸ் வாங்குறது? எப்படி வந்து வாங்குறது? என்ன மாதிரியான கலர் காம்பினேஷன்